இப்போது முளைக்கட்டின பச்சைப்பயிறு ப்ளஸ் அரிசி இதெல்லாம் சேர்த்து நம்ம தோசை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல பச்சைப்பயிரை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு இருத்துட்டு ஒரு நைட் விட்டாலும் சரி, இல்லை ஒரு அது 6 hours ஊறினாலும் ஓகே. ஊற வச்சுட்டு அந்த தண்ணி இருத்துருங்க, நல்லா கம்ப்ளீட்டாக இருத்துட்டு ட்ரை ஆக்கிட்டு அதை ஒரு ஏர் டைட்டில் போட்டு நீங்கள் வெளியிலையும் வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். வச்சிங்கன்னா இந்த மாதிரி முளை வந்துடும். இந்த மாதிரி முளை வந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்ல ரிச் ப்ரோட்டீன் கிடைக்கும். நார்மலாக அரைக்கிறத விட நார்மலாகவும் அரைக்கலாம், தப்பு கிடையாது. இப்படி அரைச்சா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரோட்டீன் கூட கிடைக்கும் உடம்புக்கு. அதனால் நான் முளை கட்டியிருக்கேன். இப்போது இது பச்சைப்பயிறு அரிசி ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு 2 hours நம்ம இதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா எங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் அதில் ஒரு டெம்பரிங் பண்ணியிருக்கேன். என்னென்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து நறுக்கிட்டு, பச்சை மிளகா நறுக்கிக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, சின்ன சின்னமாக கருவேப்பிலை கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு அது எல்லாத்தையும் இதில் கொட்டிட்டேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க, வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கலர் பிடிச்சதுன்னா நீங்கள் இப்படி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஸோ இதை இப்படி உடனே கூட நீங்கள் ஊற்றலாம். இதை புளிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை, உடனே ஊற்றலாம். இதை சாஃப்டாக வேணாலும் ஊற்றலாம், நீங்கள் மொறுன்னு வேணாலும் ஊற்றலாம். கொஞ்சம் கனமாக ஊற்றுனீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். மொறுன்னு வேணால் கொஞ்சம் லேசாக ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா மொறுன்னு வந்துடும் தோசை. அது எப்படி செய்கிறதுன்னு அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சொரா புட்டு பிடிக்கும், அதனால சொரா வாங்கி புட்டு செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த தோசையில் சொரா புட்டு நான் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட போகிறோம். தொட்டுக்கிறதுக்கு காஞ்ச சுண்டக்காய் வத்தல் கார குழம்பு வச்சு வச்சுருக்கேன். காஞ்ச சுண்டக்காய் வத்தலோட கார குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு ஸ்பைஸியாக இருந்தால் தான் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இது செய்யலாம், கார சட்னி அரைக்கலாம், இதெல்லாம் நல்ல சைட் டிஷ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றிட்டு ஸ்டஃப் பண்ணது பார்க்கலாமா? இப்போது அரைச்சி வச்சுருக்க பச்சைப்பயிறு மாவை நான் தோசை ஊற்ற போகிறேன். நல்லா கலக்கிக்கோங்க. ஊற வச்சு முளைக்கட்டிய பச்சைப்பயிறு மாவு, ஊற வச்சு முளைக்கட்டிய பச்சைப்பயிரை இட்லி அரிசியோடு சேர்த்து ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்து அரைச்சி கடுகு, சீரகம், மிளகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து வதக்கி இதில் கொட்டி கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் 2 மாதிரி சுடலாம். ஒன்று இதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுட்டு
மூடியும் கொடுக்கலாம், இல்லைன்னா உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணியும் கொடுக்கலாம். தோசை ரெடி, சாப்பிட வாங்க. பச்சை பயிறு முளைக்கட்டிய தோசை, ஸ்டஃப்ட் சொரா புட்டு, சைட் டிஷ், காஞ்ச சுண்டக்காய் வத்தல், காரக்குழம்பு. சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Bye bye, see you, take care.